விஜயா காலங்காத்தாலே எழும்பி பரபரப்பா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளே! எப்படியாவது இன்னைக்கு என் பையனுக்கு ஒரு விடிவு காலம் பொறந்துறணும் அப்படின்ற மாதிரி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை வராரு. வந்து கேட்கிறாரு, "என்ன திடீர்னு என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு இவ்வளோ ஏர்லியா எழும்பி சாமி கும்பிட்டுட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியும் தானேங்க, இன்னைக்கு வந்து ரோஹிணி வரப்போறால்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து அவர் வந்து சொன்னாரு, "ஆமா. இப்ப அதுல என்ன?" அப்படின்னு கேட்க, "இல்ல இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். கொண்டாடணும் இந்த நாள." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இது கொண்டாட வேண்டிய நாளா? இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கன்ஃபர்ம் ஆக போகுது. அது வந்து கொண்டாடுற நாளே கிடையாது. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, "எத்தன நாளா வந்து நம்ம குடும்பத்தையே இவ்ளோ ஏமாத்துன ஒருத்தி நம்ம குடும்பத்த விட்டே போறா. அந்த பீட தொலைய போகுது. அத வந்து கொண்டாடியே ஆகணும். எங்க மீனா? எங்க மீனா?" அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. அப்ப மீனா அந்த பக்கத்துல இருந்து வாராங்க. "சொல்லுங்க அத்தை என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நீ என்ன பண்ணு, உனக்கு என்னெல்லாம் ஸ்வீட்ஸ் பண்ண தெரியுமோ எல்லா ஸ்வீட்ஸையும் செஞ்சு வை. இன்னைக்கு தடல் புடலா விருந்து வைக்க போறோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப விருந்துக்கு யார் வரா? அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "விருந்துக்கு யாரு? லாயர் வருவாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "லாயர் மட்டும் தானே?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஆமா, பார்வதிய கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொல்ட்டா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன்?" அப்படின்ற மாரி அண்ணாமலை கேட்க, "இல்ல அவ ஏதோ இது என்ன கொண்டாடுற நாளா? சந்தோஷமா செலிப்ரேட் பண்ற நாளா?" அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறா அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா, அவ சரியா தான் சொல்லியிருக்கா. இது என்ன செலிப்ரேட் பண்ற நாளா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "நீங்க இருங்கங்க. இது நல்ல நாளு. இன்னைக்கு நாங்க செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். மீனா நான் சொன்னத பண்ணு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனா அப்படியே ஒரு திருதிருன்னு முழிக்கிறாங்க. அண்ணாமலையும் இவ திருந்த மாட்டா அப்படின்ற வழமையான டயலாக்க சொல்லிட்டு அந்த பக்கம் போறாரு. அப்படியே வந்து மனோஜும் வராரு. இவங்களும் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு மனோஜுக்கும் விபூதிய வச்சுட்டு சொல்றாங்க, "மனோஜ் இன்னைக்கு வந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுது. இன்னைக்கு இத்தன நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள் வந்துருச்சு." அப்படின்ற மாதிரி ஓவரா பரபரப்பா இருக்காங்க. அந்த பக்கம் முத்து போய் மீனாட்ட கேட்கிறாரு, "என்ன அம்மா இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப வந்து தெரியும் தானே, எப்படா ரோஹிணிய தொரத்தி விட்டு மனோஜுக்கு இன்னொரு பணக்கார பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. அதான் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி ஏதோ நல்லது நடந்தா சரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு முத்து வந்து வெளியில போறதுக்கு கிளம்புறாரு. அப்போ வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "யாரும் எங்கேயும் போகக்கூடாது. யாரும் எங்கேயும் போ வேணாம். எல்லாரும் நில்லுங்க. ரோஹிணி வர டைம் ஆயிருச்சு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அந்த பக்கம் முத்து வந்து சொல்றாரு, "நான் ஏன் போகக்கூடாது? எனக்கு வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம" அப்படின்னு சொல்ல உடனே வந்து அந்த பக்கம், "அவ்வளோ பெரிய பிசினஸ் மேன் மனோஜே வந்து வீட்ல உட்கார்ந்திருக்கான். உனக்கு என்ன வேலை?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அந்த பக்கம் அண்ணாமலை வந்து சொல்றாரு, "விஜயா" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. "ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்லங்க." அப்படின்ற மாதிரி இவங்க அப்படியே பம்புறாங்க. அப்படியே ரவி, ஸ்ருதியும் கிளம்ப போற நேரமும் அவங்களே வந்து, "இல்ல நில்லுங்க." அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க மீனா கிட்ட, "எதுக்கும் நிப்போம். இவங்க ஏதாச்சும் பேசி ரோஹிணிய வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிருவாங்க. அவங்கள வந்து காப்பாத்துறதுக்காவது நாங்க இருந்தாகணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து லாயர் வந்துடுறாங்க. வந்தோனே, "வாங்க, வாங்க, வாங்க." அப்படின்ற மாரி லாயர கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப லாயர் வந்து சொல்றாங்க, "எங்க ரோஹிணிய காணல?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. மனோஜ் வந்து சொல்றாரு, "கிளம்பிட்டாளாம், வந்துட்டு இருக்கா." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே டைமிங்ல வந்து ரோஹிணியும் வந்துடுறாங்க. ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்ட் வித்யா கூட வராங்க. அப்ப ரோஹிணிய பார்த்தோனே மனோஜ் வந்து ஒரு மாதிரியா சோகமா வந்து பார்த்துட்டு இருக்காரு. ரோஹிணி, மனோஜ் அப்படியே பார்த்துட்டு உட்கார்றாங்க. உட்கார முதலே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, அங்க பாரு பணம் வச்சிருக்கேன். 5,00,000 வச்சிருக்கேன். அத எடுத்துட்டு அந்த பேப்பர்ல சைன வச்சுட்டு போயிட்டே இரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே ரோஹிணிக்கு செம்ம கவலையா போகுது. அப்படியே ஒரு சோகமா பார்க்குறாங்க. உடனே லாயரும் வந்து அந்த டாக்குமெண்ட்ட எடுக்குறாங்க. எடுத்துட்டு சொல்றாங்க, "இதெல்லாம் தான் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா சரி. இதுக்கு பிறகு நீங்க வந்து கோர்ட்‌க்கு ஒரே ஒரு வாட்டி ஃபைனல் ஹியரிங் அப்போ வந்துட்டு போ வேண்டி வரும். மத்தபடி எதுவுமே கிடையாது. மிச்ச எல்லா பேப்பர் ஒர்க்ஸையும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதான் சொல்றாங்கல்ல, "சைன பண்ணிட்டு கிளம்பு." அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. ரோஹிணி வந்து ஒரு மாதிரியா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உடனே போயிட்டு ஸ்ருதி வந்து ரோஹிணிய வந்து கன்சோல் பண்றாங்க. அப்படியே வந்து வித்யாவும் பக்கத்துல இருந்து, "ரோஹிணி அழாத ரோஹிணி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து சொல்றாங்க, "நான் மனோஜ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன தனியா பேச போற? அதெல்லாம் முடியாது. நீ சைன வச்சுட்டு போ." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து லாயரும் பார்க்குறாங்க. மனோஜ பார்த்து கேட்குறாங்க லாயர், "நீங்க தனியா பேச போறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப மனோஜ் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்ட போறாரு. உடனே வந்து விஜயா மனோஜோட தொடைய அப்படியே புடிச்சு அமுக்கிட்டு, "கொஞ்சம் பேசாம இரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. மனோஜ் எதுவுமே பேசல. அப்படியே அமைதியா இருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அவ தான் கேட்கிறால்ல தனியா பேசணும்னு சொல்லி, பேச விட வேண்டியது தானே." அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது. அவ வந்து சைன பண்ணிட்டு போ சொல்லுங்க. அவ என்ன இங்க மாப்பிள பார்க்க வந்திருக்கா, மாப்பிள்ளை கூட தனியா பேசுறதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளம்ப சொல்லுங்க." அப்படின்ற மாதிரி டெரரா பேசுறாங்க. லாயருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி இவங்கனால தான் இவங்க 2 பேருமே பிரியறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ரோஹிணி அப்பவே சொன்னா நான் தான் கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ரோஹிணி வந்து திருப்பி திருப்பி ஒரு மாதிரியா யோசிச்சு யோசிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. உன் நடிப்பெல்லாம் இங்க வேணாம். சைன பண்ணு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே மனோஜ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் வந்து கொஞ்ச நேரம் ரோஹிணிய பார்க்குறாரு. அத வந்து விஜயா நோட் பண்ணிட்டு மனோஜ் கிட்ட வந்து வேற கதைய பேசி மனோஜ் வந்து டைவர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. முத்து இது எல்லாத்தையும் கைய கட்டி பார்த்துட்டு இருக்காரு. என்ன நடக்குது நடக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ரவியும் வந்து முத்துட்ட கேட்கிறாரு, "ரோஹிணிய பார்க்கவே பாவமா இருக்குல்ல?" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஆமா எனக்கும் பாவமா தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் பாவம்னு அவ யோசிக்கவே இல்லல்ல. அத யோசிச்சிருந்தா அப்படின்னா அவ இப்ப இந்த பாவப்பட்ட இடத்துல இருந்திருக்க மாட்டா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அது சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே வந்து அந்த பக்கம் ரோஹிணி வந்து சொல்றாங்க, "நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லலாம்ல." அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் முத்து ரவிய பார்த்து
வந்து சொல்றாங்க ரோஹிணி. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "நான் என்ன சொல்லணும்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல உங்க அண்ணனுக்கு வந்து அட்வைஸ்" அப்படின்னோனே, உடனே வந்து விஜயா குறுக்க வந்துட்டு சொல்றாங்க, "யாரு? அவன் என் பையனுக்கு அட்வைஸ் பண்றதா? என் பையன் படிக்காத படிப்பா அது? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் அட்வைஸ் பண்றதா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இப்பயும் உன்னால வந்து முத்துவ வந்து மட்டம் தட்டாம பேச முடியலல்ல?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. உடனே வந்து அந்த பக்கம் வந்து லாயர் வந்து சொல்றாங்க, "மனோஜுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, உங்கள விட அவங்க 2 பேரும் தான் ஜெனுயினா இருந்து நெறைய வேல பார்த்திருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் சொதப்ப தான் பார்த்தீங்க. இப்படி தேவையில்லாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காதீங்க." அப்படின்ற மாரி லாயரும் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப இவங்களால ஒண்ணும் பேச முடியாது. என்னது ஆளாளுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்துட்டு, "ஏய் நீ என்ன பார்த்துட்டு இருக்க? சைன வை" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே சைன் பண்ண போற நேரம் வந்து அப்படியே மனோஜ பார்க்குறாங்க. மனோஜால ரோஹிணிய பார்க்க முடியல. ஒரு மாதிரியா தலைய குனிஞ்சிட்டு இருக்காரு. அப்ப ரோஹிணி அழுதுகிட்டே வந்து சைன் பண்ண போறாங்க. திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்ப எல்லாரும் பதறி போய் ரோஹிணி, ரோஹிணி அப்படின்ற மாரி மீனா, ஸ்ருதி எல்லாம் ஓடி போறாங்க. வித்யாவும் கல்யாணி, கல்யாணி அப்படின்ற மாதிரி ரோஹிணிய வந்து எழுப்புறாங்க. இந்த நடிப்பெல்லாம் நான் பார்த்துட்டேன், பார்த்துட்டேன். எலும்பு, எலும்பு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து விஜயா வந்து எழும்ப சொல்றாங்க. ரோஹிணி வந்து எழும்பவே இல்ல. அப்ப தண்ணி தெளிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாரி தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க. ரோஹிணி வந்து எழும்புற மாதிரியே தெரியல. அப்ப உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "என்ன தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? அவ நடிக்கிறா. எட்டி 2 மிதி மிதிச்சேன் எழும்புவா பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கோவமா ஓடி வராங்க. அப்படியே குறுக்க வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "என்ன ஆன்ட்டி பண்ண போறீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்ல உடனே வந்து அந்த பக்கம் லாயர் வந்து சொல்றாங்க, "என்ன உதைக்கலாம் வாரீங்க? அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. என்ன பண்றீங்க?" அப்படின்ற மாதிரி கோவமா வந்து திட்டுறாங்க. விஜயாக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இவ வந்து சைன் பண்ணிட்டு போயிட்டானா, புள்ள வாழ்க்கை விடியும்னு பார்த்தா, இவ வந்து இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்காளே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. உடனே வந்து அந்த பக்கம் வந்து முத்து பதறி போய் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அப்ப அவசர அவசரமா வந்து டாக்டர் வராங்க. டாக்டர் வந்துட்டு செக் பண்றாங்க. அந்த டைம் பார்த்து ரோஹிணியும் கண்ணு முழிக்கிறாங்க. அப்ப உடனே வந்து இவங்க யார் அப்படின்ற மாரி கேட்க, உடனே வந்து அந்த பக்கம் வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "இவரோட வைஃப் தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு மனோஜ் வந்து முன்னுக்கு இழுத்து விடுறாங்க. அப்ப இந்த பக்கம் விஜயா வேற, "ஏய் என்ன பண்ற? என்ன பண்ற?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லிட்டு, "இவரோட வைஃப் தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே டாக்டர் வந்து சொல்றாங்க, "நல்ல விஷயம் தான். உங்க வைஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. விஜயாக்கு இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்படியே அசையாத மரம் ஒண்ணு உடைஞ்சது கீழ அப்படின்ற மாதிரி, அப்படியே அந்த சோஃபால இடிஞ்சு விழுகுறாங்க. விழுந்துட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜுக்கு என்ன பண்றன்னு தெரியல. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி மனோஜும் வந்து பதறி போயிருக்காரு. ரோஹிணியும் எதிர்பார்க்கல இத. அவங்களும் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. "என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து ரவியும் கேட்கிறாரு. அப்ப அதாங்க சொல்றேன். அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தானே சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. லாயருக்கு வந்து ஒரு பக்கம் என்ன பேசுறன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து விஜயாவ பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பு வேற வந்துருச்சு. அப்படியே வந்து விஜயா ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க, "சரி இவங்கள வந்து செக்கப்புக்கு வந்து கூட்டிட்டு வாங்க. இப்ப நான் கிளம்புறேன். எனக்கு வந்து டைம் ஆயிருச்சு" அப்படின்ற மாரி டாக்டர் வந்து கிளம்பி போறாங்க. அப்படியே வந்து விஜயா வந்து என்ன பேசுறன்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு நேரா வராங்க. ரோஹிணிட்ட வந்து கேட்கறாங்க, "எவன் குழந்தை இது?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ரோஹிணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. "என்ன ஆன்ட்டி பேசுறீங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அந்த பக்கம் வித்யாவுக்கும் கோவம் வந்துருச்சு. "என்ன ஆன்ட்டி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவள பிடிக்காதா? அதுக்காக இப்படியா பேசுவீங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "பின்ன எப்படி பேசுறது? என் பையனும் அவளும் பிரிஞ்சு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்ப வந்து பிரெக்னன்ட்டா இருக்கான்னா, யார் குழந்தை?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அந்த பக்கம் ஸ்ருதிக்கும் கோவம் வந்துருச்சு. "இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க ஆன்ட்டி" அப்படின்ற மாரி கோவப்படுறாங்க. அண்ணாமலைக்கு அப்படி ஒரு கோவம் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அடக்கிட்டு இருக்காரு. அப்படியே விஜயா திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க, "உங்க பையன கேளுங்க" அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ரோஹிணி வந்து சொல்றாங்க. "இவன ஏன் கேட்கணும்னா, அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எங்க உங்க பையன பார்த்து சொல்ல சொல்லுங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க" அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்கறாங்க, "என்னடா சொல்றா அவ? என்ன?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அம்மா அது வந்து" அப்படின்ற மாரி மனோஜ் வந்து பம்புறாரு. "சொல்லுடா என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து, "இல்ல அது என் குழந்தை தான்." "உன் குழந்தையா? நீங்க 2 பேரும் எப்ப ஒண்ணா இருந்தீங்க? கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல பிரிஞ்சுல்ல இருக்கீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "இல்ல ஆபீஸ்ல வந்து எலி தொல்லையா இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் வந்து ரோஹிணிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அப்ப வந்து ரோஹிணி வந்து பூனை ஒண்ணு கொண்டு வந்து குடுத்தா. குடுத்துட்டு அன்னைக்கு நைட் ஆபீஸ்லயே தங்கிட்டா" அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே விஜயாக்கு அப்படி ஒரு கோவம். மனோஜுக்கு கன்னத்துல 2 வெளுக்குறாங்க. வெளுத்துட்டு சொல்றாங்க, "என்ன வேல பார்த்திருக்க நீ? உனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குன்னு தெரியும்ல. இந்த நேரம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேல பார்த்த?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அந்த பக்கம் லாயர் வந்து கேட்கறாங்க, "இப்ப எனக்கு வேலை இல்லன்னு நெனைக்கிறேன். நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இருங்க, இருங்க, நீங்க இருங்க. டைவர்ஸ் இப்ப நடந்தாகணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த பக்கம் அண்ணாமலை, "விஜயா அமைதியா இரு. இனிமே அவங்க 2 பேரும் தான் முடிவெடுக்கணும். நீ குறுக்க வரக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்றாரு. அவங்க வந்து கேட்கிற மாதிரியே தெரியல. இல்லங்க. அது ஏதோ தவறுதலா நடந்துருச்சு. அவ வந்து அபார்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு டைவர்ஸ் வாங்கிக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே அண்ணாமலைக்கு அப்படி ஒரு கோவம் வருது. "விஜயா வார்த்தைய அளந்து பேசு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்ற மாதிரி அண்ணாமலைய அமைதியா இருக்க சொல்லிட்டு ரோஹிணிய பார்த்து திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஸ்ருதிக்கும் கோவம் வருது திட்டுறாங்க. மீனாக்கும் செம்ம கோவம் வந்துருது. "அத்தை பேசாம இருங்க" அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்றாங்க. "நீ எல்லாம் பேசாத. நீ எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. வாய மூடு" அப்படின்ற மாதிரி மீனாட வாயை மூட சொல்றாங்க விஜயா. அப்படியே வந்து அந்த பக்கம் முத்துவும் வந்து சொல்றாரு, ரவியும் சொல்றாரு. யார் பேச்சையும் கேட்கல. மனோஜ் மட்டும் அமைதியாவே இருக்காரு. திருப்பி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி கிட்ட, "இதெல்லாம் சரிப்பட்டு வராது.
கிடையாது. நீ இந்த குழந்தைய பெத்துக்க போறியோ, இல்ல அபார்ஷன் பண்ண போறியோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இதுல சைன் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. ரோஹிணிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன ஆன்ட்டி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்கறாங்க. அப்படியே ரோஹிணி தலைய அப்படியே புடிச்சு இழுத்து சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அப்ப அந்த பக்கம் லாயர் என்னங்க என் கண்ணு முன்னாடி எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா நான் கோர்ட்ல ஆஜராகிறதே எனக்கு வெட்கமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சார் நீங்க கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை பார்த்து லாயர் கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலையும் சொல்றாரு, விஜயா நீ எல்லை மீறி போயிட்டு இருக்க விஜயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விஜயா கேட்கிற மாதிரியே தெரியல. நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் பையனுக்கு ஒரு பணக்கார பொண்ணா நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இவ வேணாம், இந்த குழந்தையும் வேணாம், இவளும் வேணாம். சைன் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி உன்னையா அப்படின்ற மாதிரி கோவத்துல அவங்கள பிடிச்சு அப்படியே தள்ளுறாங்க. அவங்க வயிறு அடிபட போகுது. உடனே மீனாவும் ஸ்ருதியும் அவங்கள பிடிச்சிடுறாங்க. அப்படியே பிடிச்சிட்டு என்னத்த பண்ணீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படியே திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. பின்னால அப்படியே அண்ணாமலை மெதுவா வராரு. அப்படியே விஜயாவை கைய பிடிச்சு இழுத்து எட்டி 4 மிதி மிதிக்கிறாரு. மிதிச்சிட்டு சொல்றாரு, பொம்பளை மாதிரியா நடந்துக்கிற நீ, பொம்பளை மாதிரியா நடந்துக்கிற, உனக்கும் 3 பசங்க இருக்காங்க, அதை மறந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படியே விஜயா சொல்றாங்க, என்னங்க நீங்க இப்படி அடிக்கிறீங்க எல்லார் முன்னாடியும் தானே இந்த கேவலமான வேலையை பார்த்தா, அதான் எல்லார் முன்னாடியும் தான் அடி வாங்கணும் நீ அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. விஜயாக்கு என்ன பண்ணனு தெரியல. என்னங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அழுன்னு அழுகுறாங்க. அப்படியே ரவியும் முத்துவும் போயிட்டு அண்ணாமலையை தடுக்கிறாங்க. மனோஜ் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு. எதுவுமே பேசல, அமைதியா இருக்காரு. விஜயா பாக்குறாங்க, என்னது இந்த ஆள் போட்டு என்ன இவ்வளவு அடி அடிக்கிறாரு, இவன் பாத்துக்கிட்டே இருக்கான், ஒண்ணுமே பண்றான் இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே மனோஜ் இவங்களை கண்டுக்கவே இல்ல. அதாவது அம்மா போட்டு அப்பா இந்த வேலை வெளுக்கிறாரு, கண்டுக்கவே இல்ல. நேரா ரோஹிணியை பார்த்து கேட்கிறாரு, ரோஹிணி நீ ஓகேயா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. விஜயாக்கு செம்ம கோவம், என்ன பண்ணனு தெரியல. அப்படியே அழுதுகிட்டே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.